நாராயண பஜதே மானச நாராயண பஜதே 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 கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த நாராயணம் சுரகுரும் ஜகதேகவந்தியம் பக்தப்ரியம் சகலலோக நமஸ்கிருதம் த்ரைகுண்யவர்ஜிதமஜம் விபுமாத்யமீஷம் வந்தே பவக்ரமசுராசுரசித்தவந்தியம் వ్యర్థము సేయగవే జన్మము వ్యర్థము సేయగవే జన్మము వ్యర్థము సేయగవే జన్మము వ్యర్థము సేయగవే तीर्थपाद हरि दिनव्रत बोसगी तीर्थपाद हरि दिनव्रत बोसगी तीर्थपाद हरि दिनव्रत बोसगी पार्थसारथी प्रस्तुति से पार्थसारथी प्रस्तुति से व्यर्थमु से मानस व्यर्थमु से மனிதனுடைய ஜென்மா பல புண்ணியங்கள் பண்ணி கிடைத்திருக்கிற ஜென்மா. அந்த ஜென்மா நழுவ விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார்கள். இந்த மனித ஜென்மா போனால் மறுபடியும் எந்த ஜென்மா வருமோ, மனித ஜென்மா வந்ததனால் என்ன பெருமை அடையலாம் என்றால் மறுபடியும் இன்னொரு பிறக்காமலே இருக்கலாம். இந்த மனிதனுக்கு அந்த பெருமை இருக்கு, இந்த ஜென்மாவுக்கு அந்த தகுதி இருக்கு. அந்த தகுதியை அடைவதற்கு வேண்டிய உபாயங்களைத்தான் நம்முடைய பெரியவர்கள் பலவிதமாய் பல திறப்பட்டவர்களுக்கு ஏற்றபடியாகவே சொல்லியிருக்கிறார்கள். மனிதனுடைய ஜென்மாவிலே புண்ணியம் பாபம் ரெண்டும் சேர்ந்தது. முழுவதும் புண்ணியமாய் இருந்தால் அவன் தேவனா பிறந்திருப்பான். பாபமும் சம்பந்தப்பட்டிருப்பதனால்தான் மிஸ்ர கர்மா, அது மனித ஜென்மா. இந்த மனித ஜென்மாவில் புண்ணியங்கள் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாகம் அதை வளர்க்க வேணும். புண்ணியங்களை வளர்க்கிறதுனாலே நம்முடைய பாபங்களுக்கு இடமில்லாமல் பாபத்தினால் ஏற்படக்கூடியது பிறவியிலேயே கொண்டு வந்த பாபங்கள். நாம் பிறக்கிற பொழுது வேற ஒன்றும் கொண்டு வரல, நம்முடைய முன் ஜென்மாவிலே செய்திருக்கிற பாபங்கள் தான் நம்முடைய ஜென்மாவிலும் வருது. அது வியாதியாக, கெட்ட புத்தியாக, கெட்ட பழக்கங்களாக, கெட்ட சகவாசங்களாக எப்படியெல்லாம் மாறுகிறது. அதனால அந்த பாபத்தினுடைய வேகம் நம்மை அண்டாமல் இருப்பதற்கு நாம் நம்மையே ஒரு காவல் போட்டுக்கொண்டு வாழ வேணுங்கிறார். உண்ணுவதும் உறங்குவதுமாக உலகத்திலே இருக்கிற சுகங்கள் என்று சொன்னால் உடலுக்கு ஏற்பட்ட சுகங்கள். இந்த சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கிற போதுதான் சுகமே தவிர குறைகிற சுகங்கள், நீடித்த சுகம் இல்லை. நமக்கே தெரியும். பாலை சாப்பிட்டோம்னா எவ்வளவு பாலை சாப்பிடுறோம்? சாப்பிட சாப்பிட அது திரட்டி போறது. ததிலவனீத க்ஷீரமு
दशरथी जल भजन सुधार सबु रुचो विधितार सुखमा ததின் அவநீத க்ஷீரமுலு ருச்சோ. தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் உயர்ந்த ருச்சியுள்ள பண்டங்களா இருந்தாலும் அளவோடு சாப்பிடணும். அளவுக்கு மேல் சாப்பிட்டால் அமுதமும் விஷம். அது மாதிரிதான் பணம் காசு. நிதி சால சுகமா, நிதி சுகம்தான், சால சுகமா. ஆனால் அதுக்கு மேல இன்னொரு நிதி இருக்கு, சல்நிதி. ராமுனி சல்நிதி சேவா சுகமா. ராமனுடைய சந்நிதியிலே சேவிக்கிறது எவ்வளவு பெருமையும் கேட்கிறார் தியாக பிரம்மம். அதனால் நாம் நம்முடைய நூல்களிலும் நம்முடைய பெரியவர்களும் ஆன்ற அறிஞர்களும் அனுபவித்திருக்கிறதான ஒரு தெய்வீகத்தை பெற்றவர்கள் இருக்காளே, அவர் சொல்லும் வாக்கு உண்மை, அதெல்லாம் பொய்யா மொழி. அதை நாம் கடைபிடிக்கலாம். அதுல சந்தேகமே ஏற்படக்கூடாது. சந்தேகம் ஏற்பட்டால் நமக்குத்தான் நஷ்டம். சம்சயாத்மா வினஷ்யதி. அப்படி ஏற்பட்டது நமக்கு எத்தனையோ விரத அனுஷ்டானங்கள். விரதம் என்றால் நம்மையே கட்டி காப்பாற்றிக் கொள்றது. அப்படி கட்டி காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில மனசுக்கு ஒரு கட்டு வேணும். உடலுக்கு கட்டு இருக்கிற மாதிரி மனசுக்கு கட்டு. ஏன்னா மனசுதான் எல்லாத்தையுமே அதிகாரம் பண்ணி நம்ம தள்ளுறதும் அதான், நம்ம காப்பாத்துறதுதான். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்ச யோகம். அந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டியது பக்தி. மனசை பக்தி வழியிலே திருப்புகிறார். அந்த பக்தி வழியிலே பகவானுடைய பாதாரவிந்தங்களிலே புத்தி வைத்து அப்படி ஒரு மனசுக்கு ஒரு கட்டுப்பாடும், அந்த மனசனுடைய கட்டுப்பாட்டுக்கு ஏற்றபடியாகவே உடலுக்கு ஒரு கட்டுப்பாடும் இருக்குமானால் நாம் செய்ய முடியாத தீய வழிகள் இல்லை. எந்தெந்த வழிகளால் நாம் மறுபடியும் இந்த ஜென்மாவினுடைய பயனை இழப்போமோ அது இல்லாமல் உயர்த்துவதற்கு வேண்டியதானதை செய்வதற்காகத்தான் விரத அனுஷ்டானங்களை வச்சார்கள். அந்த விரத அனுஷ்டானங்களிலே ரொம்ப மேன்மையானது, அவசியமானது, இன்றியமையாதது, எல்லாரும் செய்ய வேண்டியது ஏகாதசி விரத அனுஷ்டானம். ஏகாதசின்னு நம்ம சொல்ற போதே எல்லாருக்குமே தெரியும் பட்டினி. இந்த பட்டினிங்கிறது சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது. அது சொல்ற போது கஷ்டமா இருக்கு. ஒருத்தன் பட்டினி கிடக்க பார்க்க மாட்டேன் சொல்றோம். ஆனால் பட்டினி கிடப்பது எதுவோ அதுவே நம்முடைய உடலை சுத்தம் பண்ணக்கூடிய வைத்திய முறையிலேயும் ஒன்று. இந்த பட்டினினாலே ஒருவனை இறந்து போக மாட்டான். நித்தியமாக பட்டினி கிடக்கக்கூடிய மகான்கள் இருக்காளே, நித்தியோபவாசிகள், அவெல்லாம் எதை பூஜிக்கிறார்கள்? காத்த பூஜிக்கிறார்கள். பிராணாயாமத்தினாலே ஜலத்தை பூஜிக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையான ஆகாரம் அது. அதோடல்லாமல் பகவானுடைய நாமத்தையும் பிராணாயாமத்தோடு பகவானுடைய ஹரிநாம சங்கீர்த்தனம், சிவநாம சங்கீர்த்தனம், இப்படி எதை செய்தாலும் அதுக்கு ஒரு தினம், எந்த சமயத்தில் எதை செய்யணும், எந்த சமயத்தில் எதை செய்தால் அது பிரகாசம் இருக்கும். சூரியன் ஒளி இருக்கிற போது நாம் வேலை செய்கிறோம். அப்போது இருக்கிற பெருமை ராத்திரியிலே வேலை செய்கிற போது இருக்கிறதா? அதுபோலத்தான் எந்தெந்த காலத்திலே நாம் எதை செய்ய வேண்டுமோ அந்தந்த காலத்தினால் அது பெருமை அடைகிறது. எல்லா நாட்களுமே பெரிய நாட்கள் தான். பகவான் உகந்த நாட்கள் எல்லாமே ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா லக்ஷ்மிபதேஹே அக்னியுகம் ஸ்மராமி. லக்னம், யோகம், கரணம் எல்லாமே விஷ்ணுமயம். விஷ்ணு யோக, விஷ்ணு கரண புண்ணி சொல்றோம். எல்லாமே அவனுடைய நாட்கள், அவன் கொடுத்த நாட்கள். அதுல என்ன குறை இருக்கும்? குறை இல்லை. ஆனால் சில நாட்களுக்கு மகிமை உண்டு, எந்த நாட்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் எதை நீ செய்கிறையோ அதை பொறுத்திருக்கிறது அந்த நாளினுடைய மகிமை.
அப்படி பார்க்கிற பொழுது ஏகாதசி என்கிறது 11வது நாள், பௌர்ணமியிலிருந்து 11வது நாள், அமாவாசையிலிருந்து 11வது நாள், கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் என்று 2 விதமான ஏகாதசிகள் ஒவ்வொரு மாசத்திலும் வருகிறது. இந்த ஏகாதசிங்கிறது 11 அர்த்தம். இந்த 11வது நாளிலே வருகிறதுனால இதுக்கு ஏகாதசிங்கிறதே பேர். இந்த ஏகாதசி விரதத்தினுடைய பெருமையை கதைகள் மூலமாக, அந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தவர்கள் மூலமாக இப்ப நாம் பார்ப்போம். ஏகாதசி விரதத்தினுடைய பெருமையை பவிஷ்யோத்தர புராணத்திலே வசிஷ்டர் மாந்தாதாங்கிற சக்கரவர்த்திக்கு சொன்னதான இந்த சரித்திரத்தை இப்பொழுது நான் சொல்றேன். வசுதலோலு விதிஷா புரபுணனு, வசுதலோலு விதிஷா புரபுணனு, வரருபாங்கர நிரவருடு. வசுதலோலு விதிஷா புரபுணனு, வரருபாங்கர நரவருடு. సుమతితో శ్రీ హరిభక్తియు చేరి, సుమతితో శ్రీ హరిభక్తియు చేరి, సుగుణశీల శుభకరుడు, సుగుణశీల శుభకరుడు. விதிஷாபட்டணம், அதிலே ருக்மாங்கதன்னு ராஜா. ஹரிபக்தி, சிறந்த புத்தி உள்ளவன். சந்தியாவளியின் மனைவி, பட்டத்து ராணி. தர்மாங்கதன்னு உத்தமமான பிள்ளை. இந்த ருக்மாங்கத அரசனுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற திறமையை ஹரிபக்தியினாலே அடைஞ்சான். அவனுடைய அவசியமான கடமை, தன்னிடத்திலே உண்டாக்கி கொண்ட கடமை ஹரி பூஜை. அதிகாலையில எழுந்து ஸ்நானம் பண்ணி சுத்தமான வஸ்திரத்தோட புஷ்பங்களை கையால பறிச்சு பகவன் நாமத்தை சொல்லிட்டு கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, ஸ்ரீதரா, இப்படி எல்லாம் பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு புஷ்பங்களை பறித்து அந்த புஷ்பங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் பகவானுடைய சந்நிதியிலே வச்சு நித்தியம் சுத்தமான மனசோட கூட பூஜை பண்றதுல அவனுக்கு ஆசை. நித்தியம் புஷ்பங்களை கொண்டு பகவானுக்கு பூஜை பண்ற பாக்கியம் மனிதனுக்கு தான் கிடைச்சிருக்கு. புஷ்பங்களால் கையனாலே பகவானுக்கு பூஜை பண்றோம். பகவான் கொடுக்கிறதான செல்வம் இந்த புஷ்பங்கள். துளசி வில்வ மல்லிகாதி ஜலஜ சுமமூல ஜலஜே கோன துளசி வில்வ மல்லிகாதி ஜலஜ சுமமூல ஜலஜே கோனவே ஜலஜாசன சன காதிக ராசித ஜலஜாசன காதிக ராசித ஜலதாபசுனாபவிபாகரவி ஜலேஷ ஹரிநாங்க சுகந்தக துளசி